வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இப்போ பாரியுடன் நான் பேச போற விஷயம் சமீபத்துல ஒரு வாரம் முன்னாடி நடந்த விஷயம். தஞ்சையில ஒரு விருது வழங்கும் விழால பாத்தீங்கன்னா எழுத்துலகம் இளம்பருதி விருது தமிழ்ல இப்போதைக்கு இளம் எழுத்தாளர்கள் சில பேர் குலைச்சிட்டு இருக்காங்க, தமிழுக்கான தொண்டை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள சில பேருக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த விருது பட்டியலில் மன்னர் மன்னன், நம்மளோட ஆய்வாளர் மன்னர் மன்னன் அவர்களும் இடம்பெற்றிருக்காரு. ஸோ அவருக்கு விருது கொடுத்தோன்னே அன்னைக்கு அந்த விழா முடிஞ்சிருச்சு, அவர் பேசிட்டு போயிட்டாரு, விருதை வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் திமுகவை சார்ந்த இணைய கூலிப்படைன்னு சொல்லப்படுற நிறைய பேர் ரொம்ப வன்மயமான கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் பேசி இவருக்கு எப்படி நீங்க விருது கொடுப்பீங்க அப்படின்னோட திமுக அரசாங்கம் அதற்கான சில நடவடிக்கைகள்லாம் எடுத்து யார் விருது கொடுத்தாரோ அவருக்கு பாத்தீங்கன்னா அவரோட வேலையில பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம மருத்துவர் உமாராமணி அப்படிங்கிறவங்க மன்னர் மன்னன் அவர்கள் பத்தி ரொம்ப கொச்சையா ஒரு காணொலி பேசியிருந்தாங்க. அதை குறித்து பாரிகிட்ட கேள்விலாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் பாரி, நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பணிகள் காரணமா இந்த காணொலி நம்ம பண்ண முடியாம போயிருச்சு. நம்ம பேசிட்டு இருந்தோம் ஏற்கனவே இதை பத்தி. ஒரு விருது கொடுத்துட்டாங்க, கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கான ஆய்வை செஞ்சிருக்கணும். கொடுத்தோன்னே அந்த விருதையும் திருப்பி வாங்கிட்டு அதை கொடுத்தவரோட வேலையையும் பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குள்ளதாக்கிட்டு அதற்கப்புறம் அவதூறும் கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் பரப்புறாங்க. இது நியாயமா? திமுக அரசு ஒரு தெலுங்கு அரசு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இதுல படுது. ஏன் அப்படின்னா அப்பதான் நடந்த நிகழ்வுகளை வைத்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும். சரி, இது உண்மையாவே இவர்கள் தமிழர்களுக்கான அரசா இல்ல தெலுங்கர்களுக்கான அரசா அப்படிங்கிறத அவங்கதான் விளக்கி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது, இந்த தொடர் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது திமுக அரசு தங்களை ஒரு தெலுங்கர்களுக்கான அரசுன்னு சொல்லி தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதாகத்தான் பார்க்கப்படுகிறது. தமிழர்கள் இதை கவனிக்கணும். இப்ப மன்னர் மன்னன் மீதுதான் இந்த பிரச்சனை என்பது கட்டமைக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னர் மன்னனை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு வரலாற்று ஆய்வு எழுத்தாளர். அவர் பல வரலாற்று நிகழ்வுகளை ஆய்வுக்கு உட்படுத்தி அதை தனது எழுத்தின் மூலமாக தமிழ் சமூகத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டை செய்து கொண்டு வருகிறார். மூலமாகவும் பேச்சு மூலமாகவும் இங்க தமிழ் சமூகத்தின் மீது காட்டப்பட்ட பொய்யுரைகள், தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்று பிழைகள், அதாவது தவறாக காட்டப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் உண்மை என்ன அப்படிங்கிறத தக்க ஆதாரத்தோடு அந்த பொய் அவதூறுகளை உடைத்தெறிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய ஆய்வுகள் என்பது பொதுப்படியாக பார்க்க வேண்டிய ஆய்வுகள் தான். அவர் ஒரு சார்பு நிலை ஆய்வாளரே கிடையாது. அவர் பொதுப்படியா, ஏன்னா ஆதாரங்களோட பேசுறதுனால நீங்க எப்படி அவர் சார்பு நிலைன்னு சொல்லுவீங்க? இப்ப அவர் ஆதாரத்தோட பேசுறாரு பாரு. அப்படி இருக்கிறப்ப அதுக்கு எதிரே அவர் ரொம்ப எதிர்த்து ஒரு கட்டமைச்சிட்டே இருந்தா அப்ப ஒரு உண்மைதானே சொல்லணும். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அவர் நடுநிலையான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு இருக்கிறார். அது எனக்கு பிடிக்கலையே. உங்களுக்கு என்ன பிடிக்கல? அவர் சொல்ற கருத்தெல்லாம் எனக்கு பிடிக்கும். அதாவது அந்த யார் அவருக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்களுக்கு சொல்றேன். அதாவது என்னன்னா, அவங்க இதெல்லாம் இங்க இல்ல. உங்களுக்கு ஒருத்தர் பேசுறது பிடிக்கல அப்படிங்கறதெல்லாம் வச்சுலாம் இல்ல. தீண்டாமைக்கு எதிராக நம்ம பேசுறோம், நீ தீண்டாமையை செஞ்சவனா இருப்ப, உனக்கு அது பிடிக்கலங்கிறதுக்காக இங்க பேசாம இருக்கக்கூடாது. இல்ல அந்த தீண்டாமையை பற்றி பேசுவதோ இல்ல அந்த தீண்டாமை தவறுன்னு சொல்றதோ குற்றமாயிராது. புரியுதுங்களா? சோ உங்களுடைய விருப்பு வெறுப்பை வைத்துலாம் நீங்க உண்மையை நீங்க பேசிட்டு இருக்க முடியாது. ஒரு திருடன் இருப்பான், அவன் திருடி இருப்பான். அந்த திருட்டு பையலன்னு தான் சொல்ல முடியும். அந்த திருட்டு பையல நான் திருட்டு பையலன்னு சொல்லக்கூடாது. எங்களோட மனம் புண்படுதுன்னா நம்ம பேச முடியாது. திருடியவனை திருடன் என்று தான் சொல்ல முடியும். அப்ப ஒரு வரலாற்று ஆசிரியராக இருக்கக்கூடியவர், ஒரு வரலாற்று ஆய்வறிஞராக இருக்கக்கூடியவர், அவர் நடந்த நிகழ்வுகளை எடுத்து மக்கள் மத்தியில காட்டுறாரு. நடந்த நிகழ்வுகளுக்கு ஆதாரங்கள் இருக்கு. அதே அவரோட புத்தகங்கள்ல பதிவு செய்யறாரு. அப்ப அவருடைய புத்தகங்கள், பல புத்தகங்கள் இருக்கு. ராஜராஜ சோழனை பற்றி ஆரம்ப காலகட்டத்தில் பல அவதூறுகள் இருக்கும்போது அந்த ராஜராஜ சோழனை பற்றி ஒரு தெளிவான புத்தகத்தை ஆரம்பத்தில் கொண்டு வந்தவர் மன்னர் மன்னன். பல அவதூறுகளை உடைத்து அந்த அவதூறுகளுக்கு அதெல்லாம் அவதூறுங்கிறதுக்கும் ஆதாரத்தை காட்டி, இவர் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் ஆதாரத்தை காட்டி அவர் அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த பொன்னியின் செல்வன் இந்த படம் எல்லாம் வந்த டைம் கொலை வழக்கு, அந்த ஆதித்த கரிகாலனோட கொலை வழக்குக்கு இவர் புத்தகம் போட்டாரு. உண்மையாக அந்த கொலையை செய்தவர்கள், அதுக்கெல்லாமே ஆதாரங்கள் இருக்கு. அப்ப தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல வரலாற்று கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக மன்னர் மன்னனுடைய புத்தகங்கள் பல காலகட்டத்துல வெளி வந்து கொண்டே இருக்கிறது. அது தமிழ் சமூகத்திற்கான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கும் வரலாற்று தெளிவை ஏற்படுத்துவதற்கும் அந்த புத்தகங்கள் பயன்படுகிறது. உங்களுக்கு திராணிகள் இருந்தா, உங்களுக்கு உண்மையாகவே வரலாற்றின் மீது இல்ல வரலாற்றை தேடி படிக்க வேண்டும்ங்கிற ஆர்வம் இருந்தா, மன்னர் மன்னன் முன்வைத்த ஆதாரங்களையும் வரலாற்றையும் நீங்கள் அந்த அடிப்படையில இருந்துதான் நீங்க எதிர்க்கணும். சரியான கருத்துக்களோட. இப்ப அவர் புக்கு போட்டிருக்காரு, அந்த புக்கு தவறான கருத்துக்களோடு இருக்குன்னா நீங்க ஒரு புத்தகம் போட்டு நீங்க ஒரு கருத்தரங்கம் நடத்தி இந்த ஆதாரங்கள் தவறானவை இல்ல பொய்யானவைன்னு சொல்லி நீங்க பேசுவதற்கான உரிமை என்பது உங்களுக்கு உண்டு. அதை நாங்க யாரும் மறுக்கல. இப்ப விஜயநகர பேரரசு காலகட்டத்துல தமிழ் சமூகத்துக்குள்ள இவைகள்லாம் புகுத்தப்பட்டதுன்னு நம்ம கற்பனையில பேசல, நடந்ததுதான் பேசுறோம். நடந்ததை பேசுறதுக்கு ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு, பல கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு. இங்க நிலங்கள் அபகரிக்கப்பட்டதுன்னா ஆமா, விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் தான் நிலங்கள் அபகரிக்கப்பட்டதுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது.
அந்த ஆதாரங்களை முன்வைத்து பல கல்வெட்டு மேற்கோள்களை காட்டி இந்த கருத்தை நம்ம முன்வைக்கிறோம். இல்லைன்னு மறுக்கக்கூடியவர்கள் அந்த கல்வெட்டுகள் பொய்ன்னு சொல்ல போறீங்களா? அந்த கல்வெட்டுகளை நம்ம அடிச்சு வச்சோமா? அடிச்சதே நீங்க தானே. அந்த விஜயநகர வாரிசுகள்லாம் அந்த விஜயநகர மன்னர்கள் தான் அடிச்சு வச்சிருக்காங்க. அவங்களோட வரலாறுன்னு அடிச்சு வச்சிருக்கிறத நம்ம படிச்சுட்டு தான் அந்த வரலாற்றை விளக்குறோம். இத்தனை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஆய்வுகளை சமர்ப்பித்து அவர் எழுதுறாரு. இது தமிழ் சமூகத்திற்கு அவருடைய பணி என்பது போற்றுதலுக்குரிய ஒரு பணி. இந்த பணியின் அடிப்படையில இங்க அதிகமாக புத்தகங்கள் விற்பனை ஆகிறது, எந்த புது எழுத்தாளரோட புத்தகங்கள் அதிகமாக படிக்கப்படுகிறது, இதெல்லாத்தையும் பார்வைக்கு உட்படுத்தி ஒரு அரசாங்க அதிகாரி அவர் தேர்வு பண்றாரு. அந்த ஆணையர் தேர்வு பண்றாரு. என்ன பண்றாருன்னா, யாரோட புத்தகங்கள்லாம் அதிகமாக விற்பனை ஆயிருக்கு, எந்தெந்த புத்தகங்கள்லாம் கொஞ்சம் போற்றும் விதமாக இருக்கிறதுன்னு பாக்குறாரு. அதுல மன்னர் மன்னன் அவர் எழுதிய புத்தகங்கள் சிறப்பாக இருக்கும் பட்சத்துல அவர் என்ன பண்றாரு, தேர்வு பண்றாரு. மன்னர் மன்னனுக்கு இந்த விருதை கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தேர்வு பண்றாரு. அவர் ஆணையர். அவர் என்ன பண்றாரு, இதை அந்த விருதுக்கு பரிந்துரைக்கிறாரு. அந்த பரிந்துரை கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கமிட்டிலையும் ஆமா இவர் விருது கொடுப்பதற்கு தகுதியானவர்ங்கிறத முடிவு செய்து அந்த விருது என்பது கொடுக்கப்படுகிறது. புரியுதுங்களா? இப்ப எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு நம்ம வைரமுத்து இருக்காரு. அவர் நல்ல கவிஞர் அடிப்படையில நம்ம விஷயம்லாம் நமக்கு தெரியும். அது சொல்லல, உதயநிதியோட பிறந்தநாளுக்கு ஒரு சம கவிதை அதான் இந்த மாதிரி கவிதைகள் அவர் அப்பப்போ பிழைப்புவாதத்துக்கு எழுதுவாரு. அதெல்லாம் நம்ம ஒண்ணும் மாட்டோம். ஆனா அவர் ஒரு நல்ல கவிஞரானா அவன் நல்ல கவிஞர், அதுல எல்லாம் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப அவருக்கு கவித்துறை சார்பில் ஒரு விருது கொடுக்கும் பொழுது இவருக்கு ஏன் விருது கொடுத்த நம்ம சொல்ல போறது இல்லை. புரியுதா? அவருக்கு நமக்கு அரசியல்ல நிறைய முரண்கள் இருக்கு, பல கருத்து முரண்கள் இருக்கு. இருந்தாலும் அவர் அந்த தொழில், அவருடைய தொழில அவர் இதா இருக்கிறாரா, அவர் பாடுறாரா, அவர் சரியா எழுதுறாரா, அவர் அவரோட கவிதை கேட்கும்படியாக இருக்கிறதா, ரசிக்கும்படியா இருக்கிறதா, தமிழ் சமூகத்துக்கு அது எதிரா இருக்குதா அப்படிங்கறத பாக்கல, கேட்கும்படியாக இருக்குதான்னு பாக்குறோம். ஆமா, நல்ல கவிதைகள் பலது எழுதியிருக்கிறாரு. தேவை கிடைக்கும் போது ஒரு சிலரை புகழ்ந்து எழுதுவாரு, அது நமக்கு பிடிக்காது. புரியுதா? ஒரு சிலரை அவர் புகழ்ந்து எழுதும் போது நமக்கு பிடிக்காது. பேரிச்சம்பளம் விதை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுதாங்க, அதுதான் இப்ப பேரிச்சம்பளம் ஏதோ விதை கொட்டை கிட்டன்னு ஏதோ பேசுறாரு, அது விட்டுட்டு போங்க. ஆனா அது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவருக்கு ஒரு புலவர்கள் யாராவது அண்டிதான் வாழணுங்கிற நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு. அதனால அவர் அவங்களோட ஆதரவோட பேசுறாரு. ஆனா அவருடைய கவித்துவத்தின் மீது நமக்கு எந்த இது இல்லை. அப்ப அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கும்போது அவருக்கு கொடுக்காதுன்னு என்னைக்கா பேசிருக்கோமா? பகுத்தறிவு. ஆனா நீங்க இங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அவரோட புத்தகம் நல்ல விற்பனை ஆயிருக்கு. மன்னர் மன்னன் அவரோட புத்தகம் அது தமிழ் சமூகத்தால் விரும்பி படிக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லா தமிழர்களுடைய கலெக்ஷன்லயும் ஒரு ஒன் ஆஃப் த கலெக்ஷனாக மன்னர் மன்னனுடைய எழுத்துக்கள் கொண்டு வரப்பட்ட டிஸ்கஷன் நடக்குது அவரோட புக்ஸ்ல கோட் பண்ணி. அப்ப அந்த அளவுக்கு அவருடைய அந்த புத்தகம் என்பது ஒரு திறனாய்வுக்கு உட்படுத்த வேண்டிய புத்தகம் தான். நீங்க அதுல இருக்கிறது எல்லாமே அப்படி நான் சொல்லல. அதுல உங்களுக்கு ஐயப்பாடு இருந்தா அந்த ஐயப்பாடுகளும் அதுல ஏதாவது தவறான வரலாறு சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டு இந்த கல்வெட்டு பொய்யா இருக்கு, இந்த கல்வெட்டு இல்ல அப்படின்னு நீங்க சொல்லி திறனாய்வு செய்வதற்கு உங்களுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கிறது. யாரும் இதை செய்யலாம். புரியுதா? விவாதத்துக்கு உட்படுத்தலாம். ஆனா அதெல்லாம் செய்யாம அவர் மீது வன்மத்தை கக்குவது ஏற்புடையதில்லை. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அது என்ன அவார்டு அப்படின்னா, இந்த கமிட்டியால தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர்களால் எல்லாம் நல்ல புத்தகம்ங்கிறதெல்லாம் பார்த்து இதை எழுதியவருக்கு இளம் வயது அப்படிங்கும் பொழுது இளம் வயதுக்கான இளம் வயது எழுத்தாளர் எழுத்துலகின் இளம் பரிதி விருதுன்னு ஒரு விருதை தமிழக அரசு சார்பா கொடுக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு ஆணையர் இருக்காரு, அவர் முடிவு பண்றாரு. அந்த கமிட்டியில டிஸ்கஷன் போது அதுல அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவருக்கு இந்த அவார்டை கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்து ஏக மனதோடு அந்த முடிவு எடுக்கப்பட்டு அவரை கூப்பிட்டு விருது வழங்குறாங்க. அந்த விருது மேடை இதெல்லாம் அவர் போயிட்டு விருதை வாங்கிட்டு வந்துடுறாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருது. இது வெளியில கசிய ஆரம்பிக்குது. யாருக்கு கசியுதுன்னா, திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு இது கசியுது. உடனே இவர் திராவிட கருத்தில எதிர்க்கக்கூடியவர், இவருக்கு எப்படி நீங்க விருது கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. என்னடா பேச்சு இது? கரெக்டா தானே கேட்டிருக்காங்க. அவங்க ஆட்சியில எப்படிங்க அவங்களுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு விருது இங்க அதுக்காக விருது கொடுத்தாங்க? இங்க அரசியல் பேசுறதுக்கு விருது கொடுத்தாங்க? புத்தகம் எழுதுவதற்கும் அந்த புத்தகத்துல ஆய்வு எழுதுறதுக்கும் தான் இங்க விருது கொடுக்கப்படுது. இதுல என்ன நீ குறை கண்ட? ஒன்ன எதிர்க்கிறேன், ஒன்ன இது பண்றேங்கிறதுக்காக. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறீங்க, நீங்க ஓடி முன்னாடி வரீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழக சரி ஓட்டப்பந்தயம் இல்ல, நம்ம சின்னவர் நடத்தின கார் ரேஸ் செமையா இருக்கு. அந்த கார் ரேஸ்ல இப்ப நீங்க அஜித் குமார் மாதிரி ஃபர்ஸ்ட் வரேன் நானு. சரி ஓட்டுறீங்க, அஜித் குமாரோட போய் கம்பேர் பண்ணணும் இல்ல, ஓட்டுறீங்க. சரி சரி ஓகேங்க. இப்ப அஜித் இப்ப என்ன முயற்சிங்க? ஏன் நான் சொல்றேன்னா, ஆல்ரெடி விஜய் ரசிகர்கள் கடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீ அஜித் தலையோட நீ கம்பேர் பண்றியோ அப்படின்னு அவங்களும் கடிப்பாங்க. இருக்கிற கொஞ்சம் சதையை வாங்கடா எல்லாம் கடிங்க. இப்படி எல்லாம் கடிச்சு காணாம போயிருவீங்க. அதுக்காக தான் சொன்னேன். நீங்க தான் சிம்புன்னு சொல்லி வச்சிருக்கீங்களே, அப்புறம் ஏன் ட்ராக் மாறுறீங்க? ஏன் சிம்பு கார் ஓட்ட மாட்டாரா? ஓட்டு வரல, அப்புறம் என்ன? அந்த ஏதோ படத்துல கூட ஓட்டுறாருல, விடுங்க. இப்ப சிம்பு மாதிரி ஓட்டுறீங்க கார் ரேஸ்ல, நீங்க வேகமா ஜெயிச்சிடுறீங்க.
இப்ப வருண் அவர்கள் திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்கள், இவருக்கு எப்படி நம்ம விருது கொடுக்க முடியும், இவருக்கு எப்படி ஜெயிச்சுட்டேன்னு சொல்லி கப்பு கொடுக்க முடியும்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? இது ஒரு நியாயமா? அவரு கார் ஓட்டுறாரு, அந்த கார் ஓட்டுறதுல அவர் ஜெயிச்சிட்டாரு, அதுக்காக விருது கொடுக்குறீங்க. ஒரே பார்த்துச்சு அவர் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னு பாத்துட்டீங்க, அதுக்காக விருது கொடுக்குறீங்க. இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது தெளிவா தெரியுது இல்ல? உங்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லைனாலும் ஒரு போட்டியில ஒருத்தன் ஜெயிச்சிருக்கானா அவனுக்கு நீங்க விருதை கொடுத்துத்தான் தீரணும். அந்த அடிப்படையில ஒரு கமிட்டி டிஸ்கஷன் உட்படுத்தி அந்த கமிட்டி தேர்வு பண்ணி ஒரு ஆணையர் தேர்வு பண்ணி இவங்களோட புத்தகம் நல்லா விற்பனையா இருக்கு, இவர்களுடைய கருத்துக்கள் தெளிவா இருக்கு, அந்த புத்தகங்கள்ல தமிழ் மொழியையும் வளர்க்கும் விதமாக தமிழ் இனத்தையும் மேம்படுத்தும் விதமாக இவருடைய கருத்துக்கள் இருக்கிறதுங்கிறதுனால ஒரு டிஸ்கஷன் கமிட்டியில போய் தேர்வாகிறாரு மன்னன். அதுக்கு நீங்க விருதும் கொடுத்து விட்டீர்கள், அரசாங்கம் கொடுத்து விட்டுருச்சு. இப்ப இவங்க வந்து ஒரு எச்சப்பயலுக, ஒரு 10 எச்சப்பயலுக உட்காந்து யூடியூப்ல உட்காந்து பேசுறானுங்க. திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவருக்கு எப்படி நீங்க விருது கொடு? இது பேசுறதே எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதெல்லாம் நியாயமா இவங்க பண்றது? திமுக எதிராக பேசுறவனுக்கு விருது கொடுக்கணும். இப்ப அதிமுக எதிராக பேசுறவனுக்கு அதிமுக ஆட்சியில் விருது கொடுக்காம இருந்தா நீ என்ன சொல்லுவ? தப்புதான். தப்புனா தப்பு. இது உன்னோட விருப்ப வெறுப்புக்காக இங்க விருது கொடுக்கறது இல்ல, அவங்களோட செயல்பாட்டுக்காக விருது கொடுக்குறாங்க. உனக்குன்னா நீயும் புத்தகம் எழுது, நீயும் தமிழ் சமூகம் மேம்படும் விதமாக புத்தகங்கள் எழுது. உன் புத்தகம்னா தமிழ் சமூகம் மேம்படும் விதமாக இருக்கு, நீங்க எல்லாம் அசிங்க அசிங்கமா எழுதிட்டு இருக்கீங்க. நீயும் நல்ல விதமா எழுது, தமிழ் மொழிக்கு சிறப்பு சேர்க்கும் விதமா எழுது. அவர் எழுதுறாரு, தமிழ் மொழிக்கு சிறப்பு சேர்க்கும் விதமா எழுதுறாரு, தமிழர் வரலாற்றுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக எழுதுகிறார். அது அவருடைய அரசியல் என்பது தனிப்பட்ட விஷயம். அவர் அரசியலுக்குன்னு ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகம் வந்து திமுக எதிராக இருந்தது என்றால் நீங்கள் அவரோட புத்தகங்கள் வந்து ஆதிக்கத்துக்கு எதிராக இருக்கு. அப்ப திமுக ஆதிக்க சக்தியா? அவர் ஆதிக்கத்துக்கு தான் எதிராக எழுதியிருக்காரு. அவரோட புத்தகத்துல போய் பாருங்க, அவர் இனத்துக்கு எல்லாம் எதிராக இல்ல, அந்த பல இனங்கள் செய்த அந்த ஆதிக்கம், தமிழ்நாட்டில் செய்த அந்த ஆதிக்கத்துக்கு அவர் எதிராக இருக்காரு. இப்ப நீங்களா ஆதிக்கவாதிகளா? பாயாசம் மாதிரி ஸ்வீட்டான கட்சியை போய் ஃபேசிசம் சொன்னா என்னங்க? அது கூட அப்ப எதுக்கு உனக்கு கோவம் வருது? இப்ப அவருக்கு விருது கொடுத்தா உனக்கு என்ன கோவம் வருது? அவர் திராவிடத்துக்கு எதிராக பேசுறாரு, அதனால திராவிடத்துக்கு எதிராக பேசினா அப்படிலாம் செத்துடணுமா? எல்லாம் சொல்லு நீ திராவிடத்துக்கு எதிராக பேசினா தமிழ்நாட்டுல செத்துடணுமா? அவன் வாழவே கூடாதா? என்னடா நீங்களா இருக்கீங்க? என்னடா மனுஷங்கடா நீங்களா? அவர் வந்து திராவிடத்துக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறாரு. ஆமா எடுக்கிறாரு. அதனால உனக்கு என்ன? இப்ப அதனால அவர் எந்த போட்டியிலும் கலந்து கூடாது, அவர் எந்த புத்தகம் எழுதக்கூடாது. இதுதான்டா பாசிசம். இதுதான் பாசிசம். இவங்க உட்காந்து ஒரு 10 பேர் வீடியோ போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா வந்து இவருக்கு எப்படி விருது கொடுத்தீங்க, இவருக்கு எப்படி கொடுத்தீங்க. அப்ப தமிழக அரசு என்ன பண்ணணும்? அந்த விருது தமிழக அரசுல வேலை செய்யறவங்க அதிகாரிகளால தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. எந்த அடிப்படையில் அவருக்கு விருது கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்கணும். கேட்டுச்சா தமிழக அரசு? அபிஷியலா கேட்டியா? எந்த இடத்துல எந்த அடிப்படையில விருது கொடுத்தீங்கன்னு கேட்டியா? கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? இத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், அந்த புத்தகங்களோட விற்பனைகளை பாருங்க, அந்த புத்தகங்களுடைய கருத்துக்களை பாருங்க, இது தமிழ் சமூகத்திற்கு விளக்கியிருப்பாங்க, ஆதாரத்தை காட்டியிருப்பாங்க, இதன் அடிப்படையில் அவர் தேர்ந்தெடுத்தோம், அதனால அவருக்கு விருது கொடுத்தோம்னு. பிரச்சனையே இல்லை, இஷ்யூவே இல்லை. ஆனா யார நீங்க வந்து திருப்திப்படுத்துறதுக்கு இந்த இஷ்யூ கிளம்பின உடனே நீங்க என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணுது தமிழக அரசு அப்படின்னா, அந்த விருதை பறிக்குது. ஏன் கொடுத்த, ஏன் பறிக்கிற? கொடுத்துட்டு நீ பறிக்கிற அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம்? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாரு. இவங்களுக்கு இந்த விருது கொடுத்ததுக்கு முன்னாடி அரசாங்கம் கண்காணிச்சுட்டே இருந்தா கொடுக்கவே விட்டுருக்க மாட்டாங்க. ஆமா, இவங்க இதே மாதிரிதான் எல்லா துறையிலும் என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, அந்த துறை ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கும். அந்த துறை ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நீங்க எல்லாம் அவ்வளவு பெரிய அறிவாளிகளா, மேதைகளா? ஒரு மண்ணும் தெரியாது, தமிழர் வரலாறு தெரியாது. தமிழர் வரலாறுலாம் தெரிஞ்சா நீங்க ஏன் திராவிட கட்சி நடத்திட்டு இருக்க போறீங்க? ஒரு மண்ணும் தெரியாது. தெரிந்த அதிகாரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தி அவங்களோட புத்தகத்தோட விற்பனை, அந்த புத்தகங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாத்தையும் கலந்து பேசி இவருக்கு கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது அரசாங்கத்துடைய முடிவுன்னு சொல்லிட்டு கடந்து போறதை விட்டுவிட்டு என்னமோ அந்த இதுல விமர்சனம் வந்தோடனே உடனே அந்த விருதை பறிக்கிறீங்க. அதையும் விட இன்னொரு கேவலமான, கீழான, இழிவான ஒரு செயலை இந்த திமுக அரசு செய்திருக்கிறது. என்ன? விருது கொடுத்த அதிகாரியை உடனடியாக பணியிடை மாற்றம் பண்ணிருக்கீங்க. பாவம். விருது கொடுத்த அதிகாரி என்ன தப்பு பண்ணாரு? எவ்வளவு பெரிய ஒரு அதிகார துஷ்பிரயோகம் இவைகள் எல்லாம். தமிழக அரசு இன்னைக்கு, அதாவது தமிழக அரசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த திமுக கட்சி செய்தது அதிகார துஷ்பிரயோகம். இதான் பண்ணிருக்கு. அதுவும் தமிழுக்காக எழுதிய ஒருவருக்கு நீங்கள் செய்திருப்பது ஒரு பச்சை தமிழ் துரோகம். தமிழர்களுக்கு நீங்க செய்த பச்சை துரோகம். திமுக இன்னைக்கு கண்ணு முன்னாடி அது ஒரு துரோக கட்சிங்கிறது திரும்ப உறுதிப்படுத்துது. இவர் வந்து தமிழ் மொழிக்கு எதிரானவரா? மன்னர்
தமிழ் இனத்துக்கு எதிரானவரா மன்னர் மன்னன்? தமிழர் வரலாற்றுக்கு எதிரானவரா மன்னர் மன்னன்? அவரோட வரலாற்றுல எந்த இடத்துல பிழை இருக்கு? இல்ல ஆனா அவர் தப்பு பண்ணிட்டாரு எனக்கு தெரிஞ்சு. இல்ல அவருக்கே தெரியாம பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். புக்ஸ் எல்லாம் இப்ப யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் கம்மியா தானே படிக்கிறாங்க. தமிழர் வரலாறு வந்து ஆர்வம் எல்லாம் இல்லாம இருந்துச்சு. இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, தேவையில்லாம அந்த டீன்ஸ், அதுக்கப்புறம் அந்த யங் அடல்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து தமிழர் வரலாறுலாம் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அதெல்லாம் கொஞ்சம் இந்த பசங்களுக்குலாம் பெருமையாயிருச்சு. தமிழ் வரலாறு இன்னும் தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வேலையை இவர் பண்ணிட்டாருங்க. அதுதான் அவர் பண்ண. அதனால இவங்களுக்கு வயிறு எரியுது. கண்டிப்பா அப்படிதான் பார்க்கணும். அப்ப தமிழர்கள் ஒரு படிக்கிறதுக்கு காரணமாக தமிழர்களுடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய தெளிவுகளை எடுத்து பேசக்கூடிய மன்னர் மன்னன் அவருக்கு விருது கொடுத்தது சரி, அந்த அதிகாரிகள் செய்தது சரி. ஆனா காழ்ப்புணர்ச்சி கொண்டு தமிழர்கள் மீது எந்த அளவிற்கு காழ்ப்புணர்ச்சி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்ல உதயநிதி, துணை முதல்வர் உதயநிதிக்கோ இருந்திருந்தா இப்படி ஒரு துரோகத்தை தமிழ் சமூகத்துக்கு அவர்கள் செய்வார்கள். எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருந்தா நீங்க 2 பேரும் இந்த வேலையை செய்வீங்க? அப்பதான் நம்ம கேட்க தோணுது, உங்களோட இனம், நீங்க என்ன இனமா நீங்க தெலுங்கரா இருங்க, மலையாளி, கன்னடரா இருங்க, டசன்ட் மேட்டர். பட் நீங்க யாருக்கு பிரதிநிதியா இருக்கீங்க? தமிழக மக்களுக்கு நீங்க பிரதிநிதியா இருக்கீங்க. தமிழக மக்களுக்கு நீங்க பிரதிநிதியா இருந்துட்டு தமிழக மக்களுக்காக எழுதக்கூடிய, தமிழர்களுக்காக எழுதக்கூடிய மன்னர் மன்னன் அவருடைய விருதை நீங்க பறிக்கிறீங்கன்னா நீங்க தமிழர்களாக இல்ல, மாறாக உங்கள் தெலுங்கு இன வெறியோடு இருக்கீங்க. இதை மறுக்க முடியுமா? தெலுங்கு இன வெறியோட தானே இருக்கீங்க. இப்ப இது மறுக்கிறீங்க அப்படின்னா வாங்க பேசுவோம், விவாதம் வைத்துக் கொள்வோம். மன்னர் மன்னன் எந்த இடத்தில் வரலாற்று பொய்யை சொல்லியிருக்கிறார்? அந்த இடத்துல ஒரு இடத்துல வரலாற்று பொய்யா சொல்லியிருந்தாருன்னா நீங்க பேசலாம், வாதாடலாம், வாங்க வாங்க. இந்த இடத்துல ஒரு வரலாற்று பொய்யே சொல்லியிருக்காருங்க. ஆனா எவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சி! இது காழ்ப்புணர்ச்சினால் வருவது. தமிழ் சமூகத்துல ஒரு இளம் வயதுல மிக தெளிவோட ஒருத்தர் வந்து புத்தகங்கள் எழுதி வரலாற்று ஆசிரியராக வளர்ந்து வருகிறார். அவருக்கு தமிழக அரசுடைய அதிகாரிகளே அவரை தேர்வு பண்ணி விருது கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டாருன்னா அது பொறுத்து கொள்ள முடியாத பொறாமை குணம் கொண்ட தமிழ் சமூகத்தின் மீது கேவலமான சிந்தனையில் இருக்கக்கூடிய வெறுப்புணர்வு கொண்ட காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு தமிழக அரசு இந்த விருதை பறிப்பதும், தமிழக அரசு அந்த விருதை கொடுத்தவரை வந்து பணியிடை மாற்றம் செய்வதும் பச்சையான தமிழின துரோகம். அந்த பச்சையான தமிழின துரோகத்தை எதிர்த்து தமிழர்கள் தான் பேசணும், பேசுவோம், போராடுவோம். நீங்கள் செய்திருப்பது சாதாரண விஷயம் இல்லை. அப்ப இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் நடக்கிறப்ப ஒரு தெலுங்கு சமூகத்தை சார்ந்த, தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு மருத்துவர்னு சொல்றாங்க, அவங்க தெரியல, மருத்துவராக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து உமாராணின்னு ஒருத்தவங்க, அவங்க மருத்துவரா இல்ல வேற ஏதாவது டாக்டரானு தெரியல. ஏன்னா மருத்துவராக இருந்தால் இந்த அளவுக்கு வன்மத்தோட எல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா தமிழர்கள் இவர்கிட்ட போக முடியாது. ஏன்னா இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா தமிழர்கள் நாளைக்கு இவங்க கிட்ட போயிட்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க போனா ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ரெட் வயருக்கு போல மஞ்சள் வயரை அறுத்து விட்டுருவாங்களா தெரியலையே. ஏன்னா இவ்வளவு வன்மம் இவர்களுக்கு தமிழர்கள் மீது இருக்கு. அப்ப அதனால உமாராணி அவங்க எங்க கிளினிக் வச்சிருக்காங்க, அவங்க எங்க பிராக்டிஸ் பண்றாங்க, அது எந்த டாக்டர் நமக்கு தெரியல. அவங்க இல்ல சும்மா ஏதாவது இந்த ரோட்ல போகும்போது இந்த சில இதுல எல்லாம் விற்பாங்க டாக்டர் பட்டம்லாம், அந்த மாதிரி ஏதாவது டாக்டர் பட்டத்தை வாங்கிட்டு சுத்திட்டு இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. அவங்க உண்மையாவே வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலா இருந்தா தமிழர்கள் அவங்க கிட்ட போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அவ்வளவு வன்மம் அவங்களுக்கு இருக்கு. அந்த வன்மம் வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்க ட்ரீட்மெண்ட்ல. நீங்க தமிழர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களை வந்து உங்களை தீவிரவாதியா பாக்குறாங்க. இப்ப ஒண்ணு எக்ஸாம்பிள்ங்க, நீங்க ஒரு தீவிரவாதின்னு வச்சுக்கோங்க, ஒரு பயங்கரவாதி. இப்ப நீங்க ஒரு பயங்கரவாதின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணுவேன்? உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன். சப்போஸ் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க முடியாத ஒரு சூழல், நீங்க வந்து அந்த பயங்கரவாத செயலில் ஈடுபடுறீங்க, நான் ஒரு ஆஸ் ஏ இந்தியன் சிட்டிசனா நான் என்ன பண்ணணும்? பயந்து ஒதுங்கி போவீங்க. நீங்க ஆஸ் இந்தியன் சிட்டிசனா பயந்து ஒதுங்கி போவீங்களா? அப்ப இந்தியர்கள்லாம் துறை நடிங்களா? இல்லங்க, ஜிந்தாபாத் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? அந்த தீவிரவாதிய அழிக்க நான் முற்படுவேன். கரெக்டா? அப்ப என்னன்னா, ஒரு பயங்கரவாத செயல்ல நீங்க ஈடுபடும் பொழுது என் கண்ணில் நீங்கள் பட்டுவிட்டீர்கள், நீங்க ஒரு தீவிரவாதின்னு எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களை அழிக்க நான் முற்படுவேன். நான் பாம்பு கட்டினாலும் கட்டி பிடிச்சி அப்படியே உங்களை வந்து அப்படியே கொண்டு போய் கடல்ல தள்ளி நானும் உழுந்து என்னமோ பண்ணி ஒரு தியாகம் பண்ணி உங்களை வீழ்த்திடுவேன். இதுதானே ஒரு இந்தியன் சிட்டிசனா நமக்கு வரக்கூடிய தேசப்பற்றுங்கிறது. சரி, இப்ப நீங்கள் தமிழ் பேசினால் பயங்கரவாதி. இந்த அம்மாவுக்கு யாரு? உமாராணிக்கு நீங்க தமிழ் பேசினா பயங்கரவாதி, தமிழ்ல புத்தகம் எழுதுனா நீங்க பயங்கரவாதி, நீங்க வந்து நக்சலைட்டு, புரியுதா? அர்பன் நக்சலைட்டு, நீங்க நகருக்குள்ள வாழக்கூடிய ஒரு நக்சல் பார்ட்டி இயக்கத்தை சார்ந்தவர், என்னைக்கு வேணாலும் குண்டை கட்டிட்டு இறங்கிடுவீங்க. இப்ப இந்த அம்மாவுக்கு தெரியுது. இப்ப நீங்க என்னன்னு தெரியல, இவங்க ஒரு மருத்துவர், இப்ப ஏதோ ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல வரீங்க, உங்ககிட்ட கேக்குறாங்க என்னம்மா நீங்க அப்படின்னு. ஏன்னா ஆபரேஷன் தியேட்டர்ல வரும்போது இந்த கேஸ்ட் கேட்பாங்க, தெரியுமா? அப்படியா? கேட்பாங்க. இதுக்கு நம்ம கேட்க மாட்டாங்க, கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் ஜிகேன்னு ஒரு திராவிட பகுத்தறிவாதி இருப்பார்ல, திராவிட தாங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, சாதி எல்லாம் கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் இல்ல கேட்பாங்க.
கேட்டுட்டு தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். ஏன்னா ஆமா கேட்பாங்க. ஏன்னா வந்து அந்த ஆரிய வைசிய செட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு அந்த மயக்க மருந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மயக்க மருந்து கொடுத்தா அவங்களுக்கு திரும்ப முழிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஜெனட்டிக்கலா. ஸோ அவங்க சப்போஸ் உங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்குறாங்க, நீங்க முழிக்கலைன்னா செத்து போயிருவீங்களே. அப்ப நீங்க என்ன கம்யூனிட்டின்னு கேட்டுட்டு தான் ஆபரேஷன் தியேட்டர்ல உங்களை வந்து அட்மிட் பண்ணுவாங்க. இது வந்து பல டாக்டர்ஸுமே வெரிஃபை பண்ணிட்டாங்க. மிஸ்டர் ஜிகேவை போட்டு பொலன்னு பொழந்தாச்சு இந்த விஷயத்துக்கு. நிறைய ஆபரேஷன் தியேட்டர்ல இது கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இதுல இருந்து உங்களால வெளியில மயக்க மருந்துல இருந்து உங்களால வெளியில வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஒரு சில சமூகங்களுக்கு இருக்கு. அது லிஸ்டே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு ஜீன்ல வந்து உங்களுக்கு மாற்றம் இருக்கான். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அனஸ்தீசியாஸ் வந்து கொடுக்க முடியாது. அப்ப அவங்களுக்கு வேற மாதிரியான லோக்கல் அனஸ்தீசியா இந்த மாதிரி தான் கொடுத்து ஒரு ஆபரேஷன் பண்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதனால அவங்க என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். எப்படி அதை கேட்டுத்தானே ஆக முடியும். கேட்பாங்க. அப்ப ஆரிய வைசியா அப்படின்னா இவங்களுக்கு அது இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் அவங்களுக்கு பிரச்சனை இருந்தா தெரிஞ்சாதானே தெரியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா பண்ண முடியாதுல்ல. ஸோ இது மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் பண்ற ஒரு நடைமுறை. புரியுதா? ஸோ இதை வந்து பேசுனதுக்கு கடிச்சு கொதற வந்தாரு நம்மளோட மிஸ்டர் ஜிகே. மருத்துவர்களே வந்து மண்டையில தட்டுன்னு தட்டி போங்க அந்த பக்கம், உங்களுக்கு தெரியலன்னா பேசாதீங்க, உங்களுக்கு அறிவியல் தெரியல அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டாங்க. ஸோ இதெல்லாம் உண்மை. அப்ப இப்ப இவங்க கிட்ட போறீங்க. சரி இவங்களுக்கு உமாராணிக்கு வருவோம். உமாராணி அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் தமிழில் பேசினால் தீவிரவாதி, தமிழர்களுக்காக பேசினால் நீங்க தீவிரவாதி. இப்படி இருக்கீங்க. நாளைக்கு இவங்க ஒரு டாக்டர், நீங்க போறீங்க அங்க போய் அவங்ககிட்ட தமிழ்ல பேசுறீங்க. வழியில அம்மா அப்படின்னு கத்துறாங்களா? அம்மா என்று தானே கத்தினேன் அப்படி இல்ல அம்மான்னு கத்துனேன். சரி உங்க வீட்டுல அப்பா நைனான்னு கூப்பிடுவீங்களா அப்பான்னு கூப்பிடுவீங்களா? நாங்க எங்க நைனான்னு கூப்பிடுவோம், அப்பான்னு தாங்க கூப்பிடுவோம். அப்படி தமிழா நீங்க? ஆமாங்க தமிழ் தான். ஓஹோ தீவிரவாதி நம்ம கிட்ட வந்து சிக்கிட்டான், ஒரு பயங்கரவாதி நம்ம கிட்ட சிக்கிட்டான், கத்திரிக்கு நம்ம கிட்ட இருக்கு. ஒரு தேச பக்தையா இருக்கக்கூடிய இல்லைங்க, அவங்க தேச பக்தைங்க. ஒரு தீவிரவாதி படுத்திருக்கான், தமிழ்ல பேசினா தீவிரவாதிங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே பாஞ்சு குடலை கடிச்சிருவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பலம் கிடையாது. அவ என்ன பண்ணுவாங்க, சிசர்ஸ் இதெல்லாம் வச்சிருப்பாங்க, ஆபரேஷன் தியேட்டர்ல வச்சிருக்காங்க. ஏதாவது பண்ணிட்டு என்ன பண்றது, புரியுதா? அதனால தமிழர்களாக இருக்க தமிழ் தீவிரவாதிகள் யாரும் அவங்களுக்கு போயிடாதீங்க. ஏன்னா நம்மள தீவிரவாதி, தமிழ் பேசினா தீவிரவாதிங்க அவங்களுக்கு, புரியுதா? ஒரு முறை நடந்ததாக சொல்றாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. செவிவழி வந்த செய்தி உறுதிட்டு சொல்ல முடியல. என்ன சொல்லிருக்காங்க, ஒரு நாள் வந்துட்டு இந்தியன் ஆர்மிக்கு போன் பண்ணிருக்காங்க. ஏங்க இங்க தீவிரவாதி வந்துட்டான் அப்படின்னா என்னங்க சொல்றீங்க? ஆனா உண்மையாங்க ஒருத்தன் தீவிரவாதி வந்துட்டான் அப்படின்னா எல்லாம் வந்திருக்காங்க, ராணுவ வீரர்கள்லாம் இவங்களோட கிளினிக் வந்திருக்காங்க. வந்துட்டு பார்க்கும் பொழுது யாருங்க தீவிரவாதி அப்படின்னா ஒரு குழந்தை அம்மா அழுது இருக்கு. இது பாருங்க தமிழ்ல அழுகுதுங்க, அது இதுக்கு என்ன உணர்வு வருது, தமிழ்ல அம்மான்னு சொல்லி அழுகுது, தீவிரவாதி பிடிச்சிட்டு போங்கன்னு இருக்காங்க. பச்சை குழந்தை தீவிரவாதிங்கிறீங்க, அது தமிழ் பேசினா அது தீவிரவாதி தான் அப்படின்னு இருக்குது. அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க, உனக்கு என்ன டாக்டர் படிச்சிருக்கா, உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, என்னமா வந்து நீ வந்து பச்சை குழந்தைய போய் தீவிரவாதிங்கிற, எனக்கு தமிழ் பேசினா தீவிரவாதிங்க அப்படின்னு இருக்கு. தமிழ்நாடு வெளியே போமா அப்படின்னு சொல்லி ஒரு ராணுவ வீரர் சொல்லியிருக்காராம். தமிழ்ல பேசினா தீவிரவாதிங்களா, உனக்கு என்னமா தீவிரவாத நாட்டுல வேலை, வெளியே போறியா இல்லை நாங்களே உன்னை விரட்டவான்னு கேட்டிருக்காருங்க. அவரு ராணுவ அதிகாரி, அவர் கேட்பாரு. நம்ம அப்படி கேட்க முடியுமா? நம்ம அப்படி கேட்க முடியாது. ஆனா அவங்களே போயிடணும்ல. தீவிரவாதிகளா அதிகமா இருக்காங்க, எங்க போனாலும் தீவிரவாதி. அவங்க வேற பாரு, ஒரு நாள் கார்ல போயிருக்கிறாங்க. கார்ல போகும்போது இட்லி கடைன்னு போட்டிருக்கு, தமிழ்ல எழுதியிருக்கு. அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சு. என்ன இட்லி கடைன்னு போட்டிருக்கு, தமிழ் எழுதியிருக்கு, தீவிரவாதம். ஏன்னா இப்ப தீவிரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடி பறக்க விடுவாங்க, அவங்களுடைய சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்க, இதெல்லாம் பாத்திருக்கீங்கல்ல. அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சு. தமிழ்ல எல்லாம் எழுதக்கூடாது தமிழ்நாட்டுல. என்ன நினைச்சிருக்கீங்க முதல்ல, எதுக்கு இது தமிழ்நாடு தீவிரவாத நாடா? இது வெறும் நாடுன்னு வைங்க, வெறும் நாடுன்னு வைங்க, மொட்டையா திராவிட நாடுன்னு இருக்கும். திராவிட நாடுன்னு வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை. அது வேற உண்ணாவிரதம் எடுக்க போறாங்களாம் கேள்விப்பட்டேன். திராவிட நாடு கோரிக்கைக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 79 நாள் உண்ணாவிரதம் எடுக்க போறதா கேள்வி. 79 நாள்? ஆமா, ஏன்னா தமிழ்நாடு கோரிக்கைக்காக 79 நாள் உண்ணாவிரதம் தானே வாங்கியிருக்கிறோம். புரியுதா? மெட்ராஸ் பிரசிடென்சின்னு பேர் இருந்தது, தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு 79 நாள் உண்ணாவிரதம் இருந்தாருல சங்கரலிங்கனாரு. அதே போல இதுக்கு திராவிட நாடுன்னு பேர் வைக்கணும்னு நம்ம அழுதுட்டு என்ன பண்ணிருக்குது சொல்றாங்க. வந்து ஒரு 79 நாள் அவங்க டாக்டர் தானே, அங்க எப்படியாவது உயிர் வாழ்ந்துருவாங்க, இருக்க போறாங்களாம் கேள்விப்பட்டேன். அப்ப இதுதான் இவங்களோட நிலை. தமிழில் பேசினால் தீவிரவாதி. இப்ப ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இவ்வாறு இருக்கக்கூடிய உளவியல் கொண்டு இவர்கள் இப்ப ஒண்ணு பேசி வச்சிருக்காங்க, மன்னர் மன்னனை பத்தி. மன்னர் மன்னன் அப்படிங்கிறவங்க ஒரு அர்பன் நக்சலைட்டான். எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க?
ஏன்னா இந்திய அரசாலையெல்லாம் கண்டுபிடிக்க முடியல, அர்பன் நக்சலைட்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா மன்னர் மன்னன் தமிழ் எழுதுறாருல அப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா அப்படின்னு வராங்க. இதோட சம காமெடி மிக்சிங் பண்ணணும். அது மிக்சிங் மன்னன். ஏன்னா வந்து அவங்க அது எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா வந்து அவரு தமிழ் மொழி தான் மூத்த மொழின்னு சொல்லும்போது அவங்களால ஏத்துக்க முடியல. ஓகே, தமிழிலிருந்து தான் மற்ற மொழிகள் வந்தது, அதுவும் குறிப்பா தெலுங்கு மொழி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தான் அதுக்கு மூலச்சொல் வேறு இப்படிலாம் அவர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் அவங்க பார்த்தோன்னே அவங்களால எப்படி ஒரு தீவிரவாத மொழியில இருந்து என் மொழி வந்துச்சுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுன்னு அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் அவங்க அந்த வீடியோ பாத்தீங்களா, அவங்க வீடியோ பேசும்போது அவங்க முகத்தை பாத்தீங்களா அப்படியே வெதும்பி போயிருந்தாங்க. அவங்களால துக்கத்தை தாங்க முடியல. மன்னர் மன்னனுக்கு ஒரு தீவிரவாதிக்கு நீ விருது கொடுத்துட்டியே, ஐயோ அவங்களால தாங்கிக்க முடியல, அழுகுறாங்க. அப்புறம் நம்ம தரப்புல சொன்னாங்க, அழுகாதீங்க, உங்களுக்கு இந்த ஊர் செட் ஆகாது. ஏன்னா இங்க பாருங்க எல்லாம் இங்க திரும்புற திசையெல்லாம் தீவிரவாதியா இருக்கான், எல்லாம் தமிழியா நீங்க வெளிப்படையா சொன்னோம்னா இங்க இருக்கக்கூடிய பல லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் தான். ஓகே, ஏன்னா தீவிரமாக தமிழை நேசித்தவர்கள், புரியுதுங்களா உங்களுக்கு தான் தமிழை நேசித்தால் தீவிரவாதி. தீவிரமாக தமிழை நேசித்தவர்கள் தான் இங்க பலரும் வந்து இருக்கிறாங்க, பல தலைவர்கள். அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்து அவங்க அதனால எப்பவுமே வெளியில போனா கூலிங் கிளாஸ் தான் போட்டுக்கிட்டு தான். ஏன்னா அந்த வெப்பம் தாங்க முடியலையா, தமிழ் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த வயிறு எரிதான். கிளினிக் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களோட கிளினிக்? இல்ல அது தெரியல. அது இல்ல பாரு, இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிஷ்யூ பாக்ஸ் நான் வாங்கி வச்சிருக்கேன், மேக்கப் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. கண்ணுலாம் ஒரு மாதிரி உங்களுக்கு அனுப்பலாம் தான், என்ன வயசுல பெரிய. ஆமா ஆமா, அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு அழுகுறாங்க. அப்ப அவங்களோட இதுக்கு நம்ம கொஞ்சம், ஆனா நீங்க போனீங்கன்னா தமிழ்ல பேசிடக்கூடாது, இங்கிலீஷ்லயே பேசிட்டு வாங்க. எனக்கு தமிழ்ல பேசுனீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாஞ்சு கடிச்சாலும் கடிச்சு வச்சிருவாங்க. ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சப்போஸ் கையில எதுவும் கத்தி கித்திலாம் இல்லைன்னா என்னங்க பண்ணுவாங்க, எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்க? இந்த நாட்டை காப்பாற்றணும் தீவிரவாதிக்கிட்டு இருந்து அப்படியே அந்த ஒரு கோவேஸ்வரில் ஒரு படத்துல ஆவாங்களே அந்த மாதிரி தாவி குரலை கடிச்சாலும் கடிச்சிருவாங்க. புஷ்பா பாட்டு பண்ணே போயிடுறேன், கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஆமா, தெலுங்கு யாரு இதுன்னு தெரியாம புஷ்பா புஷ்பராஜ். ஓகே, உங்களுக்கு அதானப்பா வேணும். அல்லு அர்ஜுன் ஃபேனா மாறிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை, விடுங்க. சோ இதுதான் அவங்களுடைய நிலை. இவங்க மருத்துவர் படிச்சு அறிவை வளர்த்தாங்களா என்ன, இல்ல இவங்களுக்கு ஏதாவது லாபியில ஏதாவது வந்தாங்களா, நமக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா நான் வந்து இவங்க இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்கிறனால தமிழர்கள் யாரும் அவர்களோட கிளினிக் பக்கம் போயிடாதீங்கிறத, உங்கள் உயிரின் மீது ஆசை இருந்தால் போயிடாதீங்க. ஏன்னா அவங்க தமிழர்களையே அவங்க தீவிரவாதியா தான் பாக்குறாங்க, பயங்கரவாதியா தான் பாக்குறாங்க, அர்பன் நக்சலைட்டா தான் பாக்குறாங்க. தமிழுக்காக நீங்க ஏதாவது புக்கு எழுதிருந்தீங்கன்னா அந்த பக்கம் தலை வச்சே படுத்துறாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பயங்கரவாதிகள் என்ன பண்ணுவாங்க, குண்டு வச்சு வெடிப்பாங்க. நீங்க தமிழ் தீவிரவாதி, நீங்க புக்கு போடுறீங்க, இந்த தமிழ்ல புக்கு போடுறீங்களே, அதனால தமிழ் வாழுது இல்ல, அதுதாங்க பிரச்சனை. குழப்பக்கு எடுத்து விடுறீங்களே. இப்ப நான் ஆட்டுக்கும் மாட்டுக்குமா வெட்டினரி டாக்டரா மாறுவாங்க அவங்க, யாருமே போகாதீங்க. மாடையும் அவங்க வந்து வெறுக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? மாடா அம்மாங்க இதுங்க, அதுவும் அவங்களோட வரையறை போய் மாடுமே பிரச்சனை. அவங்க ஆடையும் வந்து பாத்தீங்கன்னா அது இங்கிலீஷ்ல பேசுதுங்கிறனால ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா மே அப்படிங்குதான் மாடு, ஆடு. அது மே மாசத்துக்கு சொல்லி பாடுறதுனால அதனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மாடு எருமைகள் இதெல்லாம் ஆமா, அது கம்யூனிஸ்ட் மாடு, அதனால ஆடு வந்து கம்யூனிஸ்ட், பிரச்சனை கிடையாது. பட் அதுவும் வெட்டும்போது ஆட்டுக்கு ரத்தம் வந்து சிகப்பாக இருப்பதால் அது வந்து கம்யூனிஸ்ட்ன்றாங்க. ஆனா மாடு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாடும் அம்மாங்குது. அவங்க இப்ப ஆக்சுவலா ஒரு ரிசர்ச்ல அவங்க இருக்காங்க. அந்த அம்மா என்ன ரிசர்ச், அம்மான்னு சொல்றா இல்ல புரட்சி தலைவி அம்மான்னு சொல்றாங்க. அம்மே என்று சொல்லக்கூடிய மாடுகளை உருவாக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் எவ்வளவு வளருது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமே. ஆமா, அது எனக்கு என்னன்னா அவங்க நித்யானந்தா இருக்காரு பாத்தீங்களா, நித்யானந்தா கூட ஒரு அசோசியேஷன் அவங்களுக்கு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நித்யானந்தா வந்து மாடுகளை வந்து என்னால பேச வைக்க முடியும்னு சொல்லி ஒன்னு பேசியிருக்காருல, அவங்க கிட்ட போய் டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க. என்ன டிஸ்கஷன்னா வந்து நீங்க மாடுகளை பேச வைக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க, பட் அதை தெலுங்குல பேச வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க. அல்ல இல்லைங்க, அது அம்மா தாங்க சொல்லுவோம். இல்ல தெலுங்குல எனக்கு பேசணும், அந்த தெலுங்குல பேசினா சில கோடிகள் கொடுத்து அந்த மாடை நான் வாங்கிக்கிறேன்னு இருக்காங்க அவங்க. சோ அது அவங்க அந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் இருக்காங்க. சோ மாடுகளுக்கு அவங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கனால மேபி அவங்க வந்து வெட்டினரியானா கூட இருக்கலாம். சில உயிரினங்கள் அதெல்லாம் பேசாதுல்ல, மீன்லாம் வந்து பேசாது, பாபான்னு பேசும். அதனால அதெல்லாம் பேசுற மாதிரி இல்ல. அதனால அந்த மாதிரியான உயிரினங்களுக்கு அவங்க மருத்துவம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மனிதர்கள் குறிப்பா தமிழர்கள் யாரும் அந்த பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு தான் சொல்றேன். இந்த நேரத்துல வந்து ஒரு வேண்டுகோள் அந்த அம்மாவுக்கு, அந்த மருத்துவமாக்கு வந்து இந்த மாதிரி காணொலிகள் நீங்க பல பதியணும் நிறுத்தக்கூடாது. உங்களோட கருத்துக்கள் வெளில வந்துட்டே இருக்கணும். அப்பதான் வந்து இந்த தேசத்துக்கு, நீங்க இந்திய தேசியத்துக்கு, நீங்க இந்த மக்களுக்கு நீங்க ஒரு தீவிரவாதிகளை அடையாளம் கண்டுறீங்க. இப்ப பாருங்க, உங்களால 2 தீவிரவாதிகள் மாட்டிக்கிட்டு பாத்தீங்களா, இவர் ஒரு தீவிரவாதி, நான் ஒரு தீவிரவாதி, நீங்க ஒரு அர்பன் நக்சலைட், நான் ஒரு ஏன்னா நாங்களாம் தமிழ்ல பேசுறோம். வீடு தாமரை சப்பர்பன். அப்ப இதுதான்
சபர்பன் கரெக்டா கணிச்சிருக்காங்க பாத்தீங்களா. இது டீகோடிங் இப்படி இருக்குங்க. எப்படி டீகோட் பண்ணி கண்டுபிடிக்குது பாருங்க அந்த அம்மா. சரி விடுங்க, அவங்களுக்கு அவங்க மேல நமக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னோர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து இங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை பார்த்து அவங்களால வெதும்பி போய் இங்க இருக்கக்கூடிய பல தீவிரவாதிகளை அழிக்கும் நடவடிக்கைகளை இறங்கியிருக்காங்க. அதுதான் அந்த விஜயநகர பேரரசு இருக்குல்ல, அந்த விஜயநகர பேரரசு படையெடுத்து வரும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழர்கள் நிறைய தீவிரவாதிகள் இருந்தாங்க, தமிழ் தீவிரவாதிகள் இருந்தாங்க. தமிழ் மொழியை வளர்த்துக்கிட்டு இது இவங்களோட முன்னோர்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முன்னோர் இருந்தாரு. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா தொப்பை நாயக்கர் என்று மற்றவர்களால் சொல்லப்பட்ட திருமலை நாயக்கர். தொப்பை நாயக்கர் என்று அறியப்பட்ட திருமலை நாயக்கர். நம்மலாம் சொல்லல, அவர் அறியப்பட்டிருக்காரு. அவர் அப்ப அந்த சிலையில நாங்க வைக்கலப்பா, நீங்க தான் வச்சிருக்கீங்க. தேவைன்னா 6 பேக்ஸ் வச்சுக்கோங்க. பின்னாடி பக்கம் தான் பார்த்தேன். சோ வந்து அவர் திருமலை நாயக்கர். இப்ப அந்த திருமலை நாயக்கரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் எந்த போருக்கும் போனவர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் மேல உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டு ஜாலியா இருந்த ஒரு நபரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு வேலையை பண்ணாரு. இவங்க இன்னைக்கு என்ன வேலையை பண்றாங்களோ அதே மாதிரி வேலையை அவரோட முன்னோரும் அங்க பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கவிராயர் ஒருவர் வந்து பாட வராரு. இன்ஃபேக்ட் இவர் அரசரா இருக்காரு, திருமலை நாயக்கர் அரசரா இருக்காரு. இன்னைக்கு எப்படி நம்ம வைரமுத்து போய் பாடுறாரோ அரசரா இருக்க கடமைக்கு போய் பாடுறாங்க. அட்லீஸ்ட் இவங்க வந்து காதை பொத்திட்டு போல. பட் திருமலை நாயக்கர்கிட்டையும் வந்து பாடுறாரு அந்த கவிராயர். அவர் கவிராயர் வந்து உங்களை பற்றி ஒரு அம்மானை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு. கெட்ட வார்த்தை அம்மானைங்க, அம்மானையா பாடு தொலைங்கிற மாதிரி மனுஷன் உட்காந்துருக்காப்ல. இவர் பாட ஆரம்பிக்கிறாரு. என்ன லாங்குவேஜ்ல பாடுற அப்படின்னு இருக்காரு. அது வந்து இது தமிழ் மொழியில் பாடிக்கிறேன் அப்படின்னா அரவம் அத்வானம். அரவம்னா என்னன்னா தமிழ் மொழி. அவங்க தமிழ்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ்னு சொல்லிட்டா நம்ம தீவிரவாதி ஆயிரும்ல, தெலுங்கர்களும் தீவிரவாதி ஆயிருவாங்களே. அப்ப தமிழ்னு வாயில வரக்கூடாது. அரவம் அதுக்காக ஒரு புது டேர்ம். அப்ப அந்த ஏன்னா நாளைக்கு தமிழ்ல பேசினா அப்புறம் யாரு தமிழர்கள் அப்படிங்கிற கன்ஃபியூஷன். அதனால அரவம் அத்வானம். அத்வானம்னா காதில் சேர்க்க முடியாத மொழின்னு சொல்லி காதை பொத்திக்கிறாருங்க. ஆனா நம்ம ஆள் வந்து இவர் மாதிரி கிடையாது, நம்ம வைரமுத்து மாதிரி கிடையாது. அவருக்கு மானம் இருக்குது, சூடு இருக்குது, சொரணை இருக்குது. அதனால காதை பூத்திக்கிறான் இந்த ஆளு அப்படின்னு சொல்லி கடுப்பாய் போய் என்ன பண்ண, உன்னை நான் புகழ்ந்து பாடவே மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இது வரலாற்று பதிவு. இப்ப நான் கேட்கிறேன், எண்ணிலிருந்து அவங்க வந்து தீவிரவாதத்தை ஒழிச்சிருக்காங்க பாத்தீங்களா. தமிழ் மொழியின் மீது வெறுப்பு கொண்டு அந்த தீவிரவாதத்தின் மீது வெறுப்பு கொண்டு அவங்க ஒழிச்சு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான வரலாறு மன்னார் மன்னன் ஏன் எழுதாம விட்டாரு? இதெல்லாம் எழுதணும்ல, இதே எடுத்து மக்கள்கிட்ட சொல்லணும்ல. இந்த தீவிரவாத ஒழிப்பு கும்பலை வந்து மக்கள்கிட்ட காட்டணும்ல. தமிழ் தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். இன்னொன்னு, இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன, தெலுங்கர்களுக்கு எதிராக தமிழர்கள் பேசுறோம் அப்படிங்கிறத அவங்க பேசுறாங்க. நான் உண்மையிலே சொல்றேன், தெலுங்கர்களுக்கு எதிராக யாரும் பேசல. அவங்களே சில ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சரி, ஃபன் அப்பார்ட், எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ண வந்து ஆசை. உங்களுக்கு அதான் பட் கொஞ்சம் நடைமுறை அரசியலுக்கு வருவோமே. தெலுங்கர்களுக்கு எதிராக எந்த தமிழ் தேசியவாதிக்கு யார் பேசுறா? நாங்க தமிழ்நாட்டுடைய வரலாறு பேசுறோம். அந்த தமிழ்நாட்டு வரலாறுக்கு தெலுங்கர்கள் எப்படி வந்தாங்களோ அதை நாங்க சொல்லித்தானே ஆகணும். படையெடுத்து வந்தாங்கன்னு சொல்லித்தானே ஆகணும். அது ஏன் சொல்லக்கூடாது நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நம்ம காணொலிக்கிலேயே நிறைய பேர் வந்து நான் இந்த மொழி பேசுறேன், எனக்கு நீங்க பேசுற கருத்துல உடன்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன போயிட்டு நம்ம மிரட்டியா சொல்லி அவங்களேதான் உடன்பட்டு அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்தாருல, எதுக்கு வந்தாரு? கைப்பற்றதுக்கு வந்தாரு, படையெடுத்து வந்தாரு. இதை சொல்லாம வேண்டாமா? சொல்லணும். இஸ்லாமிய படையெடுப்பு இந்தியாவுக்குள்ள நடந்ததா இல்லையா? சொல்லணும். படையெடுத்து வந்தாங்களா இல்லையா? இது வரலாறு. இதுல நீங்க வெறுப்பை கடந்து வரலாறு ஹிஸ்டரி ஹாஸ் டு பி ஸ்போக்கன். ஏன்னா அப்பதான் ஹிஸ்டரி won't repeat itself. என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. நான் ஏன் உங்களுக்கு நான் இப்ப ஆங்கிலத்துல சொல்றேன் அப்படின்னா, தமிழ்ல பேசும்போது உங்களுக்கு அது சிலது புரியல. எனக்கு புரியும் பாருங்க. உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு சொல்றேன். ஓகே, நம்ம யாருக்கு சொல்றேன்? இப்ப அவங்க வேற கண்ணுல கண்ணீர் வந்துட்டு இருக்கும். அப்படி தொடச்சிட்டு பாருங்க, நாங்க சொல்றதை கேளுங்க. நான் வேணா அனுப்பிட்டு வந்துருவோம். சரி, தெரியலையே அவங்க எங்க இருக்காங்க. தெரிஞ்சா நம்ம போயிருப்போம்ல, இங்க உட்காந்து பேசிட்டா இருப்போம். சோ போயிருப்போம் கண்டிப்பா. அப்ப நம்ம என்ன சொல்றோம், நீங்க கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டு கேளுங்க. தெலுங்கர்களுக்கு எதிராலாம் நாங்க இங்க பேசல. நாங்க இங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு பேசுறோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப தமிழ்நாட்டை யார் ஆளணும்? நீங்களே சொல்லுங்க, கேட்டுக்கிறோம். தெலுங்கர் தான் ஆளணுமா? சொல்லுங்க, நீங்க தெரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டை தமிழர் ஆளணுங்கிறோம். இதுல என்ன உங்க பிரச்சனை? இதுல என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்குது? ஆந்திராவை தெலுங்கர் ஆளணும்னு நாங்களே தான் சொல்றோம். ஆண்டுக்கோங்க. 2 மாநிலம், இப்போ ஒரு மாநிலத்துக்கு 2 மாநிலமா வச்சிருக்கீங்க. தெலுங்கானா ஒன்று வச்சிருக்கீங்க, சீமாந்திரா ஒன்று வச்சிருக்கீங்க. 2 மாநிலம் இருக்கு, போய் ஆண்டுக்கோங்க. 2 சிஎம் உங்களுக்கு. ஆந்திராவையும் சீமாந்திராவையும் தெலுங்கானாவையும் தெலுங்கர் தான் ஆளணும். இது எங்களுக்கு மாற்றுக்கிறதுல. நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, அந்தந்த மண்ணை அந்தந்த மண்ணின் மைந்தர்கள் ஆளணும்னு சொல்றோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
தெலுங்கு வெறுப்பு பேசுறோம் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி வெறுப்பு பேச முடியும் சொல்லுங்க? வெறுப்பு வந்து பேசுறதா? வெறுப்புங்கிறது செயல், பேசுறது கிடையாது. நாங்க பேசுற வரலாறு உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துது. காரணம் என்ன? நீங்க கேட்க நாங்கெல்லாம் தெலுங்கர்களாவே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றீங்க. நாங்கெல்லாம் மனிதர்களா இருக்கோம்னு. அப்ப தெலுங்கர்களை பற்றி பேசக்கூடிய வரலாறு உங்களையும் பாதிக்குது. அதுவும் உங்களை பத்தி பேசல, உங்க முன்னோர்கள் விஜயநகர பேரரசு படையெடுக்கிறப்ப சொல்றோம், படையெடுத்து வரல. சரி, நான் இப்ப சொல்றேன் வரலாறு, அதனாச்சும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? பஞ்சமுலைக்கு வந்தீங்க, ஓகே. 2 ரீசன் தான் இருக்கணும் மைக்ரேஷனுக்கு. 2 ரீசன் தான். ஒண்ணு கான்குவெஸ்ட், இல்ல பிச்சை எடுக்க வந்த. பிச்சை எடுக்க வந்தியா சொல்லு, சொல்றோம், எடுத்துட்டு வா ஆதாரங்களை. நாங்கள் பிச்சை எடுக்க தான் வந்தோம், நாங்கள் வந்து படையெடுத்து வரல, நாங்க அப்படியே வந்தோம், இங்க நல்ல செல்வ செழிப்பு இருந்துச்சு. அம்மே தாய்க்கு என்னங்க எனக்கே தெரியாது. என்னடா ஒரு மலையாளத்தில் பேசிட்டு இருக்க, எந்த அம்மே மலையாளம் தெலுங்குல அப்படி என்ன சொல்லுவாங்க? எந்த தாயா இருந்தாலும் தாய்ப்பாசம் தானே பாரு. பிச்சை எடுக்க வந்தீங்களா? நீங்க சொல்லுங்க. நாங்க அங்க இருந்து வந்தவங்க, எல்லை பகுதிக்கு வந்தவங்க, உள்ள எட்டி பார்த்தவங்க, தமிழ்நாடு நல்லா செல்வ செழிப்பா இருந்துச்சு, ஆனா எந்த அம்மாளு எந்த அப்பாளு அப்படின்னு சொல்லி வந்தோம்னு சொல்லுங்க. தெரியலன்னு போங்க, சும்மா அந்த கேரளாவையும் நைனா சரி அம்மாளு நைனு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்தோம்னு சொல்லிட்டு போங்க. பிச்சை எடுக்க வந்தோம்னு சொல்லுங்க. தட்டை எடுத்துட்டு வந்தோம். யாராவது இவருக்கு மாட்டு முடிய கொஞ்சம் கத்து கொடுங்கப்பா. பிச்சை பாத்திரத்தை தூக்கிட்டு வந்து பிச்சை எடுக்க வந்தோம்னு சொல்லுங்க. அவங்க வரல, நீங்க பேசுங்க. படையெடுத்து வரவில்லை, பிச்சை எடுத்து வந்தோம் சொல்லுங்கம்மா. உமாராணி அம்மா சொல்லுங்க, பிச்சை எடுக்க தான் வந்தோம்னு சொல்லுங்க. ஒன்னும் பிச்சை எடுக்கிறதுலாம் தப்பான தொழிலாம் கிடையாது. நீங்க சொல்லுங்க. சொல்ல மாட்டோம். சரி சொல்லுங்க, எங்களுக்கு தெரியல எப்படி எதுக்கு வந்தீங்க? இல்ல நாங்க வந்தோம், இங்க கனகாமரம் இருந்துச்சு, கனகாமரத்தை பறிக்க வந்தீங்களா, அதான் பூ பறிக்க வந்தீங்களா? இந்த கேள்வி வரும்ல. வரலாறுல படையெடுத்து வந்தீங்கன்னு இருக்குது. வரலாறு முழுக்க படைகள் நடந்திருக்கு, போர்கள் நடந்திருக்கு. இந்த பக்கம் தமிழர்கள், அந்த பக்கம் தெலுங்கர்கள், மாறி மாறி போர் நடந்திருக்கு. இந்த போர்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இங்க ஆட்சி அதிகாரத்தை செலுத்தினீங்க. 72 பாளையங்களாக பிரித்து தமிழர்களை அடிமைப்படுத்தி ஆண்டீர்கள். மறுக்கிறீங்களா? சொல்லுங்க. இந்த வரலாறு பேசாத ஏன் பேசக்கூடாது? இந்த வரலாறு ஏன் இந்த வரலாறு பேசக்கூடாது சொல்லுறதுக்கு காரணத்தை சொல்லுங்க. தமிழர்கள் தங்கள் வரலாற்றை பேசுவதில் நாங்கள் அடிமைப்பட்ட வரலாறு பேசுறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த வரலாறு பேசுனா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னா எதுக்கு நீ வேற வரலாறு பேசுற? ஏன் திராவிட வரலாறு பேசுற? ஏன் சமூக நீதினு சொல்லிட்டு என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்க? வரலாறே பேசாத. இன்னைக்கு வரைக்கும் திராவிடத்தவர்கள் வந்து ஆரிய படையெடுப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் முன்னாடி இது 500 இயர்ஸ், அது 2000 இயர்ஸ் பிஃபோர். 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க வரலாறு உங்களால பேச முடியுதுல்ல? ஆரிய படையெடுப்பு அப்படின்னு பேசுறீங்கல்ல. பேசக்கூடாதுன்னு யாரோ சொல்றாங்களா? அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? வாயடைப்பு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? தமிழர் வரலாறு பேசுறோம், உங்களுக்கு என்ன வலிக்குது? நாங்க சொல்ற எடுத்து வைக்கிற கருத்துகளுக்கு உங்ககிட்ட ஆதாரங்கள் இருந்தா எடுத்து பேசுங்க. அதை விட்டுட்டு பொத்தாம்பதுவா ஒட்டுமொத்த தமிழர்களின் நக்சல் பாரி இயக்கத்தை சார்ந்தவன்னு சொல்லி பேசுறது, இவங்க மேல தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. எப்படிங்க நீங்க தமிழர்களை நக்சல் பாரி இயக்கம்னு சொல்லலாம்? அவங்க ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒரு மன்னர் என்ற தமிழ் ஆய்வாளரை நக்சல் பாரியை சார்ந்த அர்பன் நக்சல் அவங்க எப்படி பேசலாம்? இவங்க மேல இந்நேரம் வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை தமிழக அரசு நடத்தி இருக்கணும், எடுக்கல. நடிகை கஸ்தூரி மேல நீங்க வழக்கு பதிவு பண்ணீங்கல்ல, அதற்கு சற்றும் தலைத்தவர்கள் இவங்க. நடிகை கஸ்தூரி தெலுங்கர்களை தவறாக பேசினார், நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆமா, அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணணும், அவங்க சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு பேசியிருக்கேனா இல்லையா? நியாயம் தானே பேசியிருக்கேன். இவங்க மேலே நீங்க வழக்கு பதிவு பண்ணணும்ல, ஏன் பண்ணல? தெலுங்கர்களை பற்றி தவறாக பேசிய கஸ்தூரியின் மீது தமிழ்நாட்டில் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழர்களை பற்றி தவறாக பேசிய உமாராணி மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழக முதல்வர் தெலுங்கராங்கிற கேள்வி வருது இல்ல? தெலுங்கர் கிடையாது, அவர் தமிழர்னா இவங்க மேல வழக்கு பதிவு பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்க. எடுப்பீங்களா? ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இதுதான் கேள்வி. அது மட்டும் இல்லைங்க, அந்த அதிகாரி நாங்க சொல்றோம், இந்த வீடியோல நாங்க அறிவிக்கிறோம், அவர்கள் மீது நாங்கள் வழக்கு கொடுக்க வருவோம். உமாராணி அவங்க பேசிய பேச்சுக்கு அவர்கள் மீது தமிழர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வழக்கு கொடுக்க வருவோம். அப்ப வழக்கு பதிவு செய்யப்படணும். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்றால் அது போராட்டமாக மாறும். இதை நாங்க பதிவு பண்றோம், காணொலியிலே நான் பதிவு பண்றேன். நீங்களே வழக்கு பதிவு பண்ணுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை யாரும் இங்க உருவாக்க விரும்பல. ஜனநாயக தன்மையின் அடிப்படையில இவங்க பேசியது தவறு. ஒரு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் தீவிரவாதி, நீங்க என்ன விமர்சனம் வேணாலும் வைங்க, மன்னன் மீது எத்தனை விமர்சனங்கள் வேணாலும் நீங்க வைக்கலாம், நோ இஷ்யூஸ்.
இவ்வளவு வரலாறு இப்படி தப்பா எழுதியிருக்காருன்னு சொல்லுங்க, இல்ல விளக்கம் கொடுங்க, இல்ல உங்க சைடு நியாயங்களை பேசுங்க, எல்லாம் பேசுங்க. ஆனா ஒரு தமிழ் எழுத்தாளரை, ஒரு தமிழரை தமிழ் பேசுறாங்கிறதுக்காக நீங்க நக்சல் பாரி இயக்கத்தை சார்ந்தவங்க, நீங்க அர்பன் நக்சல்ஸ் சொல்லி பேசுறது, தமிழ் தீவிரவாதின்னு சொல்லி பேச எதுன்னு தமிழ் தீவிரவாதி, அது என்ன தமிழ் தீவிரவாதி? தீவிரமா தமிழை நேசிக்கிறவன் அர்த்தம். போதுமா? எப்படி பேசலாம் இவங்க? தமிழை நேசிப்பவர்கள்லாம் தமிழ் தீவிரவாதினா நீங்க திராவிட தீவிரவாதியா? நீங்க இவங்க நம்ம தெலுங்கு தீவிரவாதியா? தெலுங்கு தீவிரவாதியா நீ? இந்த கேள்வி வரும்ல. சொல்லு, நான் தெலுங்கு தீவிரவாதி, நீங்க தமிழ் தீவிரவாதின்னு சொல்லு. நீ தமிழ்நாட்டுல வாழ்வாங்களாம், தமிழர்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் அனுபவிப்பாங்களாம். நீ நாளைக்கு வாயில வைக்க போற ஒவ்வொரு நெல்மணியும் இங்க தமிழர்களால் உற்பத்தி செய்யப்பட்டது. நீ குடிக்கிற ஒவ்வொரு தண்ணியும் இங்க தமிழர்களுடைய மண்ணில இருந்து வந்த நீரு. புரிஞ்சுக்கோ. அதாவது எவ்வளவு வன்மம் இருந்தா இந்த தமிழ் மக்கள் மீது இவ்வளவு வன்மத்தை நீங்க காட்டுறீங்க. ஒரு தமிழ் எழுத்தாளருக்கு விருது கொடுத்த பறிக்கிறீங்க, அந்த விருது கொடுத்த பறிச்சாகணும்னு சொல்லி இந்த மாதிரி தெலுங்கர்கள் பேசுறாங்க தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு. என்ன பேச்சு இது? அப்புறம் அந்த அம்மா தமிழர்கள் சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு கட்டமைப்பு வேற. தெலுங்கர்கள்லாம் வெளியில போயிடணும், யார் சொன்னா? தெலுங்கர்கள்லாம் வெளியே போயிடணும், யார் சொன்னா? உங்களுக்கே உறுத்துதான் என்னமோ. தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு நம்ம இப்படி எதிராக பேசிட்டு இருக்கோமே, நாளைக்கு நம்ம வெளியில போக சொல்லி உங்களுக்கு உறுத்துதா? யாராவது சொல்லியிருக்காங்களா? எடுத்து காட்டுங்க. யார் சொல்லியிருக்கா தெலுங்கர்கள்லாம் வெளியில போகணும்னு? எத்தனை இடங்களை நம்ம பேசியிருக்கோம். தெலுங்கர்கள் இங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அவர்கள் எத்தனை சதவீதம் இந்த மண்ணில் வாழ்கிறார்களோ அத்தனை சதவீதம் எல்லா பங்கீடும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? எத்தனை மேடைகளை பேசியிருக்கிறோம். அப்புறம் என்ன பொய்யா தேவையில்லாத ஒரு துவேஷத்தை இங்க தெலுங்கர் வெர்சஸ் தமிழர்கள் இங்க யாரும் இங்க பேசல, மாறா இங்க வரலாறு பேசுறோம். ஏன்னா இங்க தமிழர்கள் மீது பொய் வரலாறு கட்டமைக்கப்படுகிறது. தமிழர்களுக்குள்ள சாதியா பிரிஞ்சு கிடக்குறாங்க, தமிழர்கள் சாதியை அடிச்சுக்கிறாங்க, இந்த சாதிக்கு அந்த சாதி ஆகாது, அந்த சாதிக்கு இந்த சாதி ஆகாதுன்னு பொய் பொய்யா வரலாறு. அதை உடைச்சு பேசுறோம் நடந்தது என்ன அப்படின்ட்டு. நீங்க என்ன சொல்லணும்? ஆமாங்க எங்க முன்னோர் அப்படி பண்ணாங்க, நாங்க அப்படி பண்ணல, நாங்க இந்த மண்ணை நேசிக்கிறோம், இந்த மண்ணோடு சேர்ந்து வாழ்கிறோம்னு தானே பேசணும். அப்பதானே பிரச்சனை இல்லாம இருக்கும். அதை விட்டு அப்படிதான் நாங்க பண்ணுவோம், இப்போ நாங்க அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னா என்ன பொருள்? அதுக்கு யார் கலவரத்தை நோக்கி இட்டு செல்றது? இனங்களுக்குள்ள யார பிரிவினை ஏற்படுத்துறது? இங்க எத்தனையோ தமிழ் தேசிய இயக்கங்கள்லயே தெலுங்கர்கள் பயணிக்கிறாங்க. ஏன்னா தமிழ் தேசியம் என்பது இந்த மண்ணுக்கானது, இந்த மக்களுக்கானது. இங்க யார் வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்த மண்ணை ஆளக்கூடிய அதிகாரம் என்பது ஒரு தமிழருக்குத்தான் இருக்கணும்னு பேசுறோம். இதுல மாற்றுக்கிறது தாராளமா விவாதிக்கலாம். இதுல உங்களுக்கு மாற்றுக்கிறது இருக்குன்னா நீங்க பேசுங்க. தெலுங்கர் தான் தமிழ்நாட்டை ஆளணும் நீங்க பேசுங்க. பேசுறீங்களா? அப்படி என்ன துவேஷ கருத்து? தமிழ்ல பேசினா தீவிரவாதி, தமிழர்களுக்காக பேசினா தீவிரவாதி, தமிழ்ல புத்தகம் எழுதினா தீவிரவாதி, பயங்கரவாதி, அவங்கள நடவடிக்கை எடுக்கணும். இப்படி இவங்க பேசிக்கிட்டு தமிழ்நாட்டில் இருப்பாங்க. தமிழக அரசு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இது சட்ட நடவடிக்கை எடுக்க தவறியதென்றால் பெரும் போராட்டமாக தமிழர்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். தமிழக அரசு தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கை மனதில் வைத்து இவ்வாறு அவதூறு பேச்சுக்களையும் இனத்துவேஷ கருத்துக்களையும் பதிவு செய்யக்கூடிய இந்த உமாராணியின் மீது வழக்கு பதிவு செய்து கஸ்தூரியை நீங்க எப்படி நடத்துனீங்களோ அதே மாதிரி அவங்கள பெயில் எடுக்கட்டும், மிகவும். ஆனா அவங்க பேசுனது தப்புங்கிறத நீங்க சொல்லி காட்டணும், புரிய வைக்கணும். இல்ல பிளஸ் அந்த அதிகாரிக்கும் நியாயம் நடக்கணும். அந்த அதிகாரியை நீங்க பணியிடை மாற்றம் செஞ்சிட்டீங்க, அது உங்களுடைய அடிப்படையிலேயே வன்மம். அந்த வன்மம் அந்த அதிகாரி மனசுல அவர் புரிஞ்சிருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் தமிழக அரசு. ஆனால் தமிழ் தேசிய அரசு அமையும் பொழுது இந்த மாதிரியான வன்ம அரசியல்லாம் இருக்காது. தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடையாதுலாம் நம்ம பேச போறது இல்லை. அவர்களுக்கும் வேலை வாய்ப்பு எந்த அடிப்படையில? அவர்களுடைய மக்கள் ஜனத்தொகை அடிப்படையில, அவர்களுடைய சமூகங்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில, அவங்களுக்கும் விகிதாச்சார அடிப்படையில நிச்சயம் வேலை வாய்ப்பும் கல்வியில உரிமை எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. அரசியல்ல உரிமை கூட இருக்கு. ஆனா விகிதாச்சார அடிப்படையில, இந்த விகிதாச்சார அடிப்படையில தான் தமிழர்களுக்குமே, தமிழர்கள் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை சதவீதம் தான். தமிழர்களே எத்தனை சாதிகள் எவ்வளவு பேர் இருக்கிறோமோ அந்தந்த சாதிகளுக்கு அத்தனை சதவீதம் தான். இதுதான் தமிழ் தேசியம் முன்வைக்கக்கூடிய இடஒதுக்கீடு கோட்பாடு. அந்த இடஒதுக்கீடு கோட்பாடுல எந்த சமூகமும் பாதிப்புக்குள்ளாது. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சமூகமும் பாதிக்காது, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட சமூகமும் பாதிக்காது, யாருக்குமே பாதிப்பு வராது. தமிழர்களுக்கும் பாதிப்பு இல்லை, தமிழர்களுக்குள்ள சாதிகளுக்கும் பாதிப்பு இல்லை, தெலுங்கர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சாதிகளுக்கும் பாதிப்பு இல்லை, எல்லாமே கணக்கிடப்பட்டு கொடுக்கப்படும். ஆனா இந்த கருத்தை பேசக்கூடியவர்களை ஏதோ ஒரு வன்மத்தின் அடிப்படையில தொடர்ச்சியாக தமிழர்கள் தெலுங்கர்களுக்கு எதிராக அவங்க பேசுற மாதிரியே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நாங்க வரலாறு பேசுறோம், அந்த வரலாறுல நடந்ததை பேசுறோம். நாங்கள் பேசக்கூடிய வரலாறு பொய் என்றால் அதை நீங்க தாராளமா சொல்லலாம்.
அதை விமர்சிக்கலாம். நாங்கள் பேசுற வரலாறு பேசக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்ப நீங்க ஏதோ ஃபேவரிசத்தை நீங்க அனுமதிக்கிறீங்கிற அப்பட்டமா அம்பலப்படுது. ஸோ உமாராணி போன்ற சிந்தனை கொண்ட தெலுங்கர்கள் ரொம்ப தப்பான வழிகாட்டல் இருக்கீங்க. ரொம்ப தப்பான வழிகாட்டல் உங்களுக்கு. தமிழ் தேசியர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை கேளுங்க. இங்க எத்தனையோ தெலுங்கர்கள் நீங்களோட பேச்சுக்களை கேட்டவர்கள் இன்னும் நட்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சிந்தனையில் செயல்படுங்கள் தான் நம்ம சொல்றோம். உமாராணி அவர்கள் பேசியது இனத்துவேச கருத்து, தமிழர்களுக்கு எதிரான ஒரு இனத்துவேச கருத்தை அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு இதை அனுமதிக்க கூடாதுன்னு தான் சொல்றோம். தமிழக அரசு இதை அனுமதிக்க கூடாது. ஏன்னா தெலுங்கர்களுக்கு எதிராக இனத்துவேச கருத்தை பேசும்போது கஸ்தூரியின் மீது நடவடிக்கை எடுக்க தெரிந்த நீங்கள் ஏன் இனத்துவேச கருத்தை பேசக்கூடிய உமாராணியின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லைங்கிற ஒரு விமர்சனம் என்பது உருவாகி இருக்கிறது. அந்த விமர்சனத்துக்கு நீங்க பதில் கொடுங்க. பதில் கொடுக்கவில்லை என்றால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் நீங்கள் தெலுங்கு சார்பு அரசியலை செய்கிறீர்கள் என்று. தமிழக அரசு தெலுங்கு சார்பு அரசு அப்படிங்கிற ஒரு பிம்பம் வரும். அதை உங்களால் தவிர்க்க முடியாது. இல்லை என்றால் நடுநிலையோடு நடவடிக்கை எடுங்கள். சரி, ஓகே. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம எதிர்கருத்து சொன்னாலும் வன்மமும் ஆபாசமும் அவதூறும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு இது பதிவு பண்றேன். மன்னனுக்கு தமிழர்களுடைய ஆதரவு இருக்கிறது. அவர் மீது இந்த அவதூறு பரப்புறது, இந்த மாதிரி வன்ம அரசியலை செய்வது, என்னமோ அவர் தனியா நிற்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனமும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஆந்திரால கிடையாது, கர்நாடகத்தில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க கூடிய தமிழர்கள் அவர் பின்னாடி பாதுகாப்பா நிற்போம். அவர் தமிழ் சமூகத்தின் ஒரு சொத்து. அவரை நீங்க சகட்டு மேனிக்கு விமர்சனம் பண்ணிட்டு இந்த மாதிரி அவதூறை பேசிக்கிட்டு, விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் யாரும் இல்லை, அவதூறை பரப்பாதீங்க, அசிங்கமா பேசாதீங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம். அப்படி பேசுனீங்கன்னா தமிழர்களுடைய கோபத்திற்கும் ஒரு எல்லை உண்டு, அதை புரிந்து கொள்ளுங்கிறத நான் சொல்றேன். அதான் நான் சொன்னேன். இவ்வளவு நேரம் எதிர்கருத்து சொன்னாலும் ஆபாசமாவும் அவதூறாவும் வன்மமும் இல்லாம நம்ம நம்ம எதிர்ப்பை மட்டுமே இவ்வளவு நேரம் தெரிவிச்சிருக்கோம். மிக்க நன்றி பாரி. நன்றி.